ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை ஜேர்னி நாட் அலோன் வித் ஜீசஸ். இன்றைக்கி என்னோடய அன்பான ஆட்டுக்குட்டிகளோடு தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அன்பானவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஆனால் என்ன, அன்புக்குரியவர்களை இழக்கிறது தான் ரொம்ப கடினமான விஷயம். ரீசெண்டாக பாருங்கள், வயநாட்டில் கூட நடந்த அந்த நிலச்சரிவுனால் நிறைய பேர் அவங்களுடைய அன்புக்குரிய சொந்தங்கள், அன்புக்குரிய பெற்றோர்கள், அன்புக்குரிய பிள்ளைகளை இழந்து தவிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது ரொம்ப கடினமான விஷயம்னாலும் ஒவ்வொரு மனுஷனும் அதை கடந்து போய் தான் ஆகணும். ஏன்னா மனிதனுக்கு மரணங்கிறது நியமிக்கப்பட்டிருக்கு இல்லையா? வேதமும் அதான் சொல்லுது. சங்கீதம் 103, 14, 15, 16 வாசிக்கும் பொழுது, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார், மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்குது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. ஸோ மனுஷனுக்கு மரணம் எப்போ வரும்னே சொல்ல முடியாதுங்க. ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டரோட பிரதர் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு அது இறக்கக்கூடிய வயசே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது கேட்ட உடனே. மரணம் எப்படி வேணாலும் வரலாங்க, ஆனால் அதை குறித்து நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ படி, யார் எப்படி மறைச்சாலும், ஐயோ இவங்க இப்படி மறைச்சிட்டாங்க, இதனால தான் மறைச்சிட்டாங்கன்னு சொல்லி அதை குறித்து விமர்சிக்காமல் இருப்பதே ரொம்ப நல்லது. ஏன்னா இழந்தவர்களுக்கு தான் அந்த இழப்போட வலிங்கிறது ரொம்ப தெரியும். நான் கூட எங்கள் அம்மாவை இழந்துட்டேன். கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு. இன்னுமே அவங்க அந்த மரணப்படுக்கையிலேருந்து பேசின அந்த வார்த்தைகளோ, அவங்க அந்த மரித்த அந்த நாளிகையோ என்னால் மறக்கவே முடியாது. கடைசியாக எங்கள் அம்மா கூட நான் கலந்துக்கிட்ட ஃபங்க்ஷன்னா அது என்னோடய திருமணம் தான். என்னோடய திருமணத்தில் தான் அவங்க கடைசியாக நடந்தாங்க. கடைசியாக நாங்கள் எடுத்துக்கிட்ட பிக்கும் அதுதான். குடும்பத்தில் ஒருத்தரை இழக்கும்போது பெரிய பலமே போன மாதிரி தாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, மீதியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஏன்னா கர்த்தர் கொடுத்த ஆயுசு நாட்கள் அதுதான். சாயங்காலத்துக்கான வேலையை ஆரம்பிக்கலாம். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மரித்து போயிட்டாங்கன்னா அவங்கள மாத்திரம் நம்ம இழப்பதில்லைங்க. அவங்களோட ஆதரவு, அவங்களோட அன்பு, அவங்களோட வழிகாட்டுதல் எல்லாமே தான் நம்மளை விட்டு மறைஞ்சு போயிடுது. அதனால் நம்மளுடைய இருதயம் பலனட்டு போயிடுதில்ல, ஒடிஞ்சு போயிட்டோன்னு சொல்கிறோம்ல, அதுதாங்க. வேதத்தில் மோசே உயிரோடு இருந்தப்ப உபாகமம் 31:7 சொல்லப்பட்டிருக்கு. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய் என்று மோசே தைரியம் சொல்லிகிட்டே இருந்தாருங்க. ஆனால் மோசே இறந்த பின்னாடி ஜோஷுவா ஒடிஞ்சு போயிட்டாருங்க. அதனால் கர்த்தர் அவருக்கு ஆறுதல் சொல்கிறாரு பாருங்க. யோசுவா 1:6 பலன் கொண்டு திடமனதாக இரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று. அது மட்டும் இல்லை, ஜனங்களும் யோசுவாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. யோசுவா 1:18 பார்க்குறோம், பலன் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்று ஜனங்கள் அவரை பார்த்து சொல்கிறாங்க. மோசைக்கு எப்படி செவி கொடுத்தது போல் நானும் உனக்கு செவி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் யாராவது மரித்து போயிட்டாங்கன்னா குடும்பத்தார் நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்களா, அதே மாதிரி ஜனங்கள் யோசுவாவுக்கு சொன்னாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா எனக்கு அடிக்கடி செஞ்சு தர டிஷ் தாங்க செய்கிறேன், சீனி சம்பல். எங்கள் அம்மா இலங்கையில் உள்ளவங்க. இலங்கையில் இது ஃபேமஸான டிஷ்ஷு சீனி சம்பலுங்கிறது. இதுக்கு வெங்காயம் மாத்திரமே போதும், அவ்வளோதான். சப்பாத்தி மாவும் செஞ்சு வச்சாச்சு. நம்ம ஒருத்தரை இழந்து போயிட்டோன்னா அது ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம். அவர்களுக்கு ஈடாக யாருமே வர முடியாது. அவர்களுடைய இழப்பை ஈடுகட்டவே முடியாது. ஸோ அதை இயேசு கிறிஸ்து கூட அறிஞ்சிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது அவருடைய தாயை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்கள். யோவான் 19:26 அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் நம்மளை இழந்தால் நம்முடைய தாய் எவ்வளோ வேதனைப்படுவாங்கன்னு சொல்லி, அதனால் அவருடைய அன்பான சீஷனை அந்த தாய்க்கு மகனாக கொடுக்குறாங்க. இதே மாதிரி நம்ம நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் இழந்தாலும் அதுக்கு இணையாக சில நபர்கள் நம்ம வாழ்க்கையில் வருவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில பேர் அம்மாவை இழந்திருப்பாங்க. அவங்களுடைய பிள்ளை அவங்க அம்மா மாதிரியே பேசும், பழகும். பாருவா என் அம்மா மாதிரியே செய்கிறா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி சிலர் அவங்க அப்பாவை இழந்திருப்பாங்க. ஏன் அவங்க பேர பிள்ளைங்க அவங்க அப்பா மாதிரியே இருப்பாங்க.
அவங்க அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு சிலரை பார்க்கும்போது நம்ம இழந்தவங்க ஞாபகம் வரும். அதே மாதிரி எனக்கும் ஒரு சிலரை பார்த்தா ஞாபகம் வருங்க. இவங்க ஒரு பாஸ்டர்மா தான். இவங்கள எப்போவுமே பார்க்க மாட்டோம். அது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் அந்த மாதிரி டைம் தான் பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது ஏதாவது விஷயம் ஷேர் பண்ணான்னா பொறுமையாக கேட்டு உட்கார வச்சு எங்கேயாவது ஒரு டீ ஷாப்பில் கூட்டிகிட்டு போய் டீ வாங்கி கொடுத்து அதை மெதுவாக குடிக்க வச்சு இன்னும் ரொம்ப அவசரப்படாமல் ஹரிபரியாக இருக்காமல் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்தா கண்டிப்பாக எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடும். எங்கள் அம்மா அப்படி தான். நாங்கள் சின்ன வயசுலலாம் சர்ச்சுக்கு போனால் வர வழியில் ஏதாவது டீ ஷாப்பு, பேக்கரி எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் மெதுவாக கேக் சாப்பிட வச்சு அப்புறமா கூட்டிகிட்டு வருவாங்க. எப்போவுமே எனக்கு அந்த ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி இன்னொருத்தவங்க ரொம்ப அவங்களும் ஒரு பாஸ்டர்மா தான். இவங்க ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. இன்னும் இவங்க நல்ல வசதியான நிலைமையிலேருந்து வளர்ந்தவங்க தான். ஆனால் அது வெளியவே காமிச்சிக்க மாட்டாங்க. யார் டீஸ் பண்ணால் கூட அமைதியாக இருப்பாங்க. அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அதிக நேரம் அவங்க வேதம் வாசிப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா எங்கள் அம்மா இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்கும். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் சாப்பிட போகிறேன். சப்பாத்தியும் சீனி சம்பளும் தான். எவ்வளோ தான் வித்தியாசமாக மாற்றி செஞ்சு பார்த்தாலும் எங்கள் அம்மா செய்கிற அளவுக்கு எனக்கு வந்ததே இல்லை. ஒரு வேளை அதே மாதிரி தான் செய்வேனா இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா அவங்களுடைய அன்பு, அவங்களோட அக்கறை எல்லாம் சேர்த்து செய்கிறனால அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் போல். நிறைய பேர் நம்ம கூட இருக்கிறவங்கள இழக்கும்போது நினைக்கலாம், ஏன் இது எனக்கு நடந்துச்சு, ஏன் இவ்வளோ சீக்கிரம் அவங்க நம்மளை விட்டு மறித்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஏங்கிற கேள்வி நம்மளுக்கு அதிகமாக வரலாம். நான் ஒரு வசனம் சொல்கிறேன், அந்த வசனம் வாசித்தா உங்களுக்கு நல்லா புரியும். 2 கொரிந்தியர் 1:4 எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும். பார்த்திங்களா, நம்மளுடைய உபத்திரவங்களில் நம்ம கற்றுக்கொள்கிறது மற்றவர்கள் உபத்திரவத்தில் இருக்கும்போது நம்ம ஆறுதல் சொல்ல திராணியாக இருக்கிறதுக்காக தாங்க. மற்றவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லுவேன், ஆனால் எனக்கு எங்கே ஆறுதல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே 2 கொரிந்தியர் 1:4 வாசிக்கும் பொழுது சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஸோ தேவன் நமக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஸோ எப்பெல்லாம் கவலைப்படுறீங்களோ, எப்பெல்லாம் அவங்க குடும்பத்தில் நீங்கள் இழந்து போனவங்களை ஞாபகத்துக்கு வருதோ, நீங்கள் அவர் சமூகத்துக்கு போங்க, வேதத்தை எடுத்து வாசிங்க, ஜெபிங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் இந்த பூமியில் சந்தரிச்சிட்ட பின்னாடி அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்காக ஒரு தேற்றரவாளன் அனுப்புவேன். அதான் பரிசுத்த ஆவியானவர். அவரே உங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். அவருடைய வருகையில் அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.